தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. தர்மம் தலையை மட்டும் இல்லைங்க, ஒரு நாட்டையே காப்பாற்றின சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். 1892ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஸ்டாஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பையனுக்கு சொந்த பந்தம்னு சொல்ல யாருமே இல்லை. அவனோட ஃபீஸ் கட்ட கூட அவனுக்கு வசதி இல்லை. பையனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாம ஏன் ஒரு மியூசிக் ஷோ கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு. அதில் வர என்ட்ரி ஃபீஸை வச்சு காலேஜ் ஃபீஸை கட்டலாம்னு நினைக்கிறாங்க. உலகத்திலே புகழ் வாய்ந்த ஒரு மியூசிஷியனை அவங்க நடத்துகிற ஷோவில் பாட வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இக்னசி ஜான் பட்டீர்வஸ்கி அப்படின்ற ஒரு பியானோ இசையை வாசிக்கிறவர் உலகத்திலே புகழ் வாய்ந்தவராக இருந்திருக்காரு. போலாண்டு நாட்டில் இருக்கிற மியூசிஷியனை சந்திச்சு இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த மியூசிஷியனும் ஒதுக்குறாரு. நீங்கள் $2000 தந்தா நான் அவங்க ஷோவில் வந்து பாடுறேன்னு சொல்கிறாரு. ஒரு வழியாக ஷோ நடக்கிற டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஷோ வச்ச அதே நேரத்தில் அந்த சிட்டியில் இன்னொரு ஃபேமஸான ஷோவும் நடக்குது. இதனால அவங்களுக்கு டிக்கெட்டே விற்கலை. அவங்களோட மொத்த என்ட்ரி ஃபீஸ் கலெக்ஷனே $1600 தான். அவங்களோட மனசே நொந்து போயிடுது. இது அப்படியே நம்ம மிஸ்டர் மிராக்கிள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.